சபா, என் மாமியார் வீட்டுல இருந்தாலும் பொழுது போகும். என் மாமியாரும் என் நாத்தனாரும் ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி போயிட்டாங்க. இப்ப நான் மட்டும் மொட்டுன்னு உட்காந்து கிடக்கேன். என் மாமியாரு வீட்டுல இருந்தா என்னைய கிழிச்சுக்கிட்டே கிடக்கும். நான் கிழிக்க அது கிழிக்க, அது கிழிக்க நான் கிழிக்க, ஒரே என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். அந்த கிளடி வீட்டுல இருந்தாலும் இம்சையா இருக்கு, இல்லாட்டி வருத்தமா இருக்கு. என்னதான் செய்யறது போ. எம்பிட்டு நேரம் தான் இந்த வீட்டுல இருந்துகிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்குறது. என் வீட்டுக்காரரும் கேண்டீன்ல சாப்பிடறேன்னு சொல்லிட்டாரு. ஒன்னும் சமைக்கல. நம்ம கூட்டாளி கிட்ட போய் பேசிட்டு அவ வீட்லயே சாப்பிட்டுட்டு வருவோம். ராணியக்கா, 2 நாளா ஒரே மூட்டு வலிக்கா. என்னதான் செய்யறதுன்னு தெரியலக்கா. நானும் கை வைத்தியம், நாட்டு வைத்தியம், மெடிக்கல்ல தைலம்லாம் வாங்கி தேய்ச்சி பாத்துட்டேன்க்கா. கேட்க மாட்டேங்குதுக்கா. அடியே வசந்தி, வயசாகுதுல, அப்படி தாண்டி இருக்கு. அட போக்கா, எனக்கு என்ன அம்புட்டு வயசு ஆகி போச்சு. கிளடி கட்டையெல்லாம் துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னால எந்திரிச்சு நடக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு போய் வயசாகிக்கிட்டு இருக்குன்னு சொல்ற. அந்த காலத்துல எல்லாம் சத்தான கேப்ப, கம்பு அதெல்லாம் சாப்பிட்டு நல்ல இளமையா இருந்தோம். இந்த காலத்துல பீஸா, பர்கர் என்னென்னமோ சாப்பிடுறோம்ல, அதே சின்ன வயசுல எல்லாமே வருது. வசந்திக்கு ஒரு 40 வயசு இருக்கும்ல, அப்ப எல்லா வியாதி வரத்தையும் செய்யும். சரோஜாக்கா, என்னைய பார்த்தா 40 வயசு பொம்பளை மாதிரியா தெரியுது. அட போங்கக்கா. அக்கா, அன்னைக்கு ஒரு நாள் சேர்ல தெரியாம முட்டியில அடிச்சிருச்சுக்கா. அதுல இருந்துதாக்கா வலிக்குது. அதுக்கு என்னன்னா, ஒரு ஆள் வயசாயிருச்சுன்னு சொல்லுது, ஒரு ஆள் 40 வயசு ஆயிருச்சுன்னு சொல்லுது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு அம்பட்டுல ஆகல. வசந்திக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லவும் கோவத்தை பார்வீங்க. கோவத்தை ஆமா, இந்த காலத்துல வயசாச்சுன்னு சொன்னா எல்லாரும் கோவந்தேன் படுறாங்க. 60 வயசு கிழவிய 20 வயசு சொன்னாத்தையும் எல்லாரும் நம்புறாங்க. அவ்வளவு மேக்கப் போட்டுக்கிட்டு மீனிக்கிட்டு கிடக்காளுங்க. ஏன் நீங்களும் மேக்கப் போட வேண்டியதானே? நாங்களா வேணாம் சொல்றோம்? தேவையில்லாம என்கிட்ட வம்புழுக்காதீங்க சரோஜாக்கா. இங்க பாருடி அம்மா, நான் ஒன்னைய சொல்லல, பொதுவா சொன்னேன். என்ன ராணியக்கா, என்னைய விட்டு கூட்டம் கூடி பேசிக்கிட்டு கிடக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? அடியே, ரொம்ப நேரம் ஒண்ணும் ஆகலடி. இப்ப தாண்டி வந்தோம். இப்ப தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா நீனு வந்துட்ட. அடியே சின்ன பொண்ணு, என்னடி இன்னைக்கு குளிச்சியா என்ன? நீ வரவும் ஒரே நாத்தமா நாறுது. ஓய் வசந்தி அக்கா, நான் என்ன ஒன்ன மாதிரியா? நான்லாம் குளிச்சுட்டேங்கா. நான் வார வழியில அந்த முக்கட்டுல அந்த ஐலாண்டேஸ்வரி மீன் கழுவுன தண்ணியை ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. அதே நாறுது. அந்த ஐலாண்டேஸ்வரிய கட்டா நாட்ட ஊத்தாதியே, வீச்சமா வீசுது. அங்கிட்டு தள்ளி போய் ஊத்துங்கன்னு சொல்லிட்டேன்டி. ஆனா அந்த அக்கா கேட்கவே மாட்டேங்குது. முன்னாடிலாம் தெருவு கிளீனா கிடக்கும். இப்ப அந்த ஐலாண்டேஸ்வரி அக்கா வந்ததுல இருந்து குப்பை அங்கிட்டு போடுறது என்ன, மீன் கழுவுன தண்ணி எங்கிட்டு ஊத்துறது என்ன, அப்பப்பப்பப்பா சுத்தமே கிடையாது. நம்மளுக்குலாம் சோறு இல்லாட்டி கூட பரவாயில்ல, சுத்தமே சோறு போடும். ஆமா ராணி, எங்க வீட்ல வந்து பாரு, ஒரு குப்பை கிடக்காது. எல்லாத்தையும் குப்பையில கொண்டு போய் போட்டுறேன். தெருவுல பாதி குப்பையை போடுறதே நீங்கதே. என்ன ராணியக்கா, காலையில என்ன சோறாக்குன, என்ன குழம்பு வச்ச? இந்த சின்ன பொண்ணுக்கு வேலையே கிடையாது போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு, குழம்பு குழம்பு குழம்புன்னு சொல்லிக்கிட்டே கிடக்க. ஏண்டி உங்க வீட்ல ஆக்கவே மாட்டியா? சரோஜாக்கா, நான் என்ன உங்க வீட்டுல என்ன சோறு என்ன குழம்பு நான் கேட்டேன். ஏன் இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு வரீங்க? உங்க வீட்டுல சோறும் ஆக்க மாட்டியே, குழம்பு வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பழைய கஞ்சியும் பச்சை மிளகாய் தானே வச்சிருப்பீங்க. இந்த சின்ன பொண்ணு வேற என்ன சோறு என்ன குழம்புன்னு விசாரிச்சுக்கிட்டு வர. அடுத்து நம்ம கிட்டத்தே வருவா, என்ன சோறு வச்சியே என்ன குழம்பு வச்சியேன்னு. நம்ம வீட்டுல வேற இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கோம். மீன் குழம்புன்னு சொல்லிட்டா போச்சு, ஒரு குண்டாவெல்லாம் தூக்கிட்டு வந்துருவா. பாத்திரம் வாங்குறீங்களோ? பாத்திரம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பாத்திரமும் இருக்குமா? சோத்து பானை, குழம்பு சட்டி, செம்பு சட்டி, பெரிய சட்டி, சின்ன சட்டி, எதை எடுத்தாலும் 150 ரூபா தானா? 150 ரூபா. சூப்பரா இருக்கும் பொருள். வாங்கம்மா வாங்க. உங்க வீட்டுகள்ல இல்லாத பாத்திரத்தெல்லாம் இங்க வண்டியில போட்டு வித்துக்கிட்டு இருக்கேம்மா. வாங்கம்மா வாங்க. பாத்திரம். என்னடி சத்தம் கேக்குது? என்ன பாத்திரம் வித்துக்கிட்டு இருக்காங்க? இந்த பாத்திரத்தை இப்ப வந்து வண்டியில வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா ராணியக்கா, தக்காளி வெங்காயம் வெள்ளை புடுவத்தையும் இப்படி கூவி வித்தாங்க. இப்ப பாத்திரத்தையும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க பாரு. ரொம்ப நாளா மாட்டுக்கு ஊற தண்ணி ஊத்துறதுக்கு சட்டியை தாண்டி தேடிக்கிட்டு கிடக்கேன். எந்த கடையிலும் கிடைக்கல. இவன்ட்ட இருக்குமா? போய் பாப்போமா? சரி சரோஜாக்கா, நானுமே குழம்பு ஊத்தி வைக்கிறதுக்கு சட்டி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் சியானா ஸ்கூலுக்கு கொண்டு வரதுக்காக பாக்ஸ் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்கக்கா, ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம். பாத்திரம் வாங்குறீங்களோ? பாத்திரம். வீட்டுக்கு தேவையான அனைத்து பாத்திரமும் இருக்குமா? பாத்திரம். அண்ணே, என்னென்ன பாத்திரம்னே வச்சிருக்கீங்க? வாங்கம்மா வாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரமும் இருக்குமா? அண்ணே, குழம்பு ஊத்தி வைக்கிற மாதிரி குழம்பு சட்டி இருந்தா எடுத்து காட்டுங்களேனே. குழம்பு வைக்கிறதுக்காமா? இல்லண்ணே, குழம்பு வச்ச பின்னாடி அந்த சட்டியில ஊத்தி வைக்கிறதுக்கு. இந்தா எடுத்து தரேம்மா. ஏம்மா இந்தாம்மா.
இந்த சட்டியை தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு கிடந்தேன். இப்ப தேன் கிடைச்சிருக்கு. அண்ணே, புள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விடுற மாதிரி டிபன் பாக்ஸ் எதுவும் இருக்கா? இருக்குமா. ஒரு அடுக்கு வேணுமா 2 அடுக்கு வேணுமா? 2 அடுக்கு எடுத்து காட்டுங்க. இந்தாமா 2 அடுக்கு டிபன் பாக்ஸ். பரவாயில்லையே, இந்த வண்டியில நம்ம கேக்குற பொருள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து காட்டுறாரே. அண்ணே, இந்த சட்டி எவ்வளவு, இந்த டிபன் பாக்ஸ் எவ்வளவு? ஏம்மா நான் தான் சொன்னேன்லமா, எந்த பொருள் எடுத்தாலும் 150 ரூபா 150 ரூபான்னு. என்ன இப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரே ரேட்டா சொல்லுவீங்களா? நாங்க என்ன பெரிய பாத்திரமா எடுத்தோம், சின்ன பாத்திரம் தானே எடுத்தோம். ஏம்மா பெரிய பாத்திரமோ சின்ன பாத்திரமோ இதெல்லாம் கனமான பாத்திரமா, ஓட்டையெல்லாம் விழுகாது, வருஷ கணக்கு அப்படியே கிடக்குமா. சரி சரி, உங்ககிட்ட தானே நாங்க எல்லாரும் வாங்கிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் குறைச்சு கொடுங்கண்ணே. என்னம்மா நீங்க? சரி ஒரு 140 ரூபா கொடுங்க. என்னது 10 ரூபா தான் குறைப்பீங்களா? ஒரு 20-30 குறைக்க வேண்டியதானே? ஏம்மா நான் வண்டியில வந்து பாத்திரத்தை வித்துக்கிட்டு இருக்கேம்மா, பெட்ரோல் செலவுக்காவது எனக்கு வேணாமா? நீங்க என்னம்மா இப்படி பேசுறீங்க? சரி, உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம், ஒரு 130 ரூபா போட்டுக்குங்க. என்னம்மா நீங்க? சரி வியாபாரமா வேற போயிட்டீங்க. சரி 150 ரூபாயே போட்டுக்கிறேன். இங்க பாருப்பா, மாட்டுக்கு கல்லை தண்ணி ஊத்தி வைக்கிற மாதிரி ஏதாச்சும் சட்டி கிட்டி இருக்கா? இருக்குமா, பெரிய சட்டியாவே இருக்கு. எங்க எடுத்து காமி பாப்போம். இந்தாங்கம்மா நீங்க கேட்ட மாதிரி சட்டி. சட்டிலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா விலைவே அதிகமா இருக்கு. 150 ரூபாய்ல அதிகம் தான், குறைச்சு 100 ரூபாய்க்கு கொடுங்க. அட போமா, நான் சொன்ன ரேட்டுக்கு தான் நீங்களா வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு ரேட்டு சொன்னா நீங்க ஒரு ரேட்டு தான் சொல்லி கொடுக்குறீங்க. 130 ரூபாயே கொடுமா. என்ன செம்பு வச்சிருக்கீங்களா? இருக்குமா, கனமான செம்பாவே இருக்கு. அதுல ஒண்ணு எடுத்து தாங்கண்ணே. அடியே வசந்தி, நானும் பாக்குறேன், சந்தைக்கு போறப்பவும் செம்பு வாங்குறவ, மீன் கடைக்கு போனாலும் செம்பு வாங்குறவ, பாக்குற இடத்துல எல்லாம் செம்பே வாங்குறவ. செம்பு வாங்கி என்னதாண்டி செய்யற? என்னக்கா செய்யறது? எத்தனை செம்பு வாங்கி போட்டாலும் நெளிஞ்சு போயிருது. அது எப்படிடி வாங்கி போடுற செம்பு பூரா நெளிஞ்சு போகும்? அந்த சீக்ரெட் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அடியே வளர்ந்த மாடை, வாயை முடிக்கிட்டு அமைதியா நில்லுடி, கூட்டத்துல அசிங்கப்படுத்தாம. என்னடி சின்ன பொண்ணு சொல்றதையும் வாயை மூட சொல்றவ? சின்ன பொண்ணு என்னன்னு சொல்லுடி, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல ராணி அக்கா, வசந்தி அக்கா வீட்டுல அவங்க வீட்டுக்கார் குடிச்சிட்டு வந்து சண்டை ஓட்டுக்கிட்டே கிடப்பாரா. எப்ப சண்டை போட்டாலும் அந்த செம்பு நாட்டத்தையும் தூக்கி தூக்கி அடிக்கும். அதனாலதான் நெளிஞ்ச செம்பு அவங்க வீட்டுல இருக்குக்கா. அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போய் பாக்குறேன், ஒரு 50 செம்புக்கா, 50 செம்பு நெளிஞ்சு போய் கிடக்கு. அந்த லெவலுக்கு அவங்க வீட்டுக்கார அடிச்சிருக்கு. அடக்கால கொடுமையே, இதனாலதான் பாக்குறதுலாம் செம்பு செம்பா வாங்கிக்கிட்டு இருக்கியா? அடியே வளர்ந்த மாடே, எங்க வீட்டுக்கார அடிக்கிறப்ப ஒரு நாள் பார்த்து விட்டா, அதை இப்படி ஊரே சொல்லி தம்பட்ட அடிச்சுக்கிட்டு கிடக்குறாளே. அப்படியாமா? அதனாலதான் இந்த தெருவுக்குள்ள வர பொம்பளை கூட செம்பா கேக்குறாளுகளா? இது வரைக்கும் ஒரு 50 செம்பு கிட்ட வித்திருக்குமா? பரவாயில்லையே, இந்த ஊர்ல செம்பு கடை போட்டாலே நல்ல வியாபாரம் பண்ணிடலாம் போல இருக்கே. என்னன்னு சொல்றியே? தெருக்காரிய பூரா செம்பா வாங்குறாளுகளா? நம்மளுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. பூரி கட்டையும் உருட்டு கட்டையும் வச்சு அடிச்சுக்கிட்டு கிடக்கும். அடுத்த வாட்டிலாம் செம்புல வச்சு அடிக்க ஆரம்பிக்கணும். எங்க வீட்டுல இப்போதைக்கு ஒரு 3 செம்பு கிடக்குனே, அது நெளிஞ்ச பின்னாடி உங்ககிட்ட செம்பு வாங்கிக்கிறேன். சரிம்மா. சின்ன பொண்ணு என்னடி இப்படி நிக்கிறவ? நாங்கெல்லாம் பாத்திரம் வாங்கிட்டோம்டி, நீ வாங்குறன்னா வாங்கு. நல்லா வாங்குவா போக்காங்கிட்டு. வீட்டுல சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட உங்களுக்கிட்டே பாத்திரம் தேவைப்படும். இவளுக்கு எதுக்கு பாத்திரம்? இவதான் நாலு வீட்டுல வாங்கி திங்கிறாளே. ஓய் சரோஜாக்கா, ஓசி குழம்பு வாங்குறதுக்கும் பாத்திரம் தேவைப்படும். வாயை முடிக்கிட்டு இருங்க. வீட்லயே ஏகப்பட்ட பாத்திரம் கிடக்கு, அதுலயே ஒன்னும் சமைக்காம எல்லாத்தையும் மூட்டை கட்டி மேல தூக்கி போட்டிருக்கேன். திரும்பி எதுக்கு பாத்திரம்? ஏடி வந்ததுக்கு ஏதாவது ஒரு பாத்திரத்தை வாங்குடி. ராணி அக்கா, எனக்கு ஒண்ணு வேணாக்கா, வேணும்னா நீ வாங்கிக்கக்கா. ஏம்மா வேற எதுவும் பாத்திரம் வேணுமாமா? வேணானே, இதே போதும். ஏ ராணி அக்கா, எனக்கும் சேர்த்து காசை நீயே கொடுக்க, அப்புறமாட்டி தாரேன். சரிடி, இந்தாங்கண்ணே காசு. இந்தாங்க நான் வாங்கின பொருளுக்கு காசு. சரிம்மா. பாடா, ஒரு வழியா தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. ரொம்ப நாளா இந்த பேசன் மாதிரி வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்த. வெளியில எல்லாம் 500 600 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பரவாயில்ல, இவன் 130 ரூபாய்க்கே கொடுத்துட்டேன். ஆமா ராணி அக்கா, இவன்ட்ட எல்லா பொருளும் கம்மியான ரேட்டாத்தையும் இருக்கு. சந்தைக்கெல்லாம் போனா 600 700 சொல்லுவாங்க. பாத்திரம்ல நல்ல கனமால இருக்கு. அடியே சின்ன பொண்ணு, பாத்திரம்ல கம்மியான ரேட்டுன்னு தானே சொன்னோம். நீனு ஒண்ணு வாங்கிருக்கலாம்ல. இப்படி ஏமாளிக்கணுமா வந்து நின்றுகிட்டு இருக்கியடி? அதான சின்ன பொண்ணு, எப்பயும் நாங்க வாங்குறப்ப நீனு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிருவே, ஏண்டி வாங்கல? ஏக்கா, என் வழி எப்பயுமே குறுக்கு வழிக்கா. என்னது குறுக்கு வழியா? இத தண்டி பணமரமா வளர்ந்திருந்தா குறுக்கு வழி வராம என்ன செய்யும்? ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னைய உயரத்தை வச்சே கிண்டல் பண்ணுங்க. நீங்களும் குட்டை கத்திரிக்காய் மாதிரி இருக்கீங்க. நான் எனக்காவது உங்களை குட்டை கத்திரிக்கான்னு கூப்பிடுறேன்னா வாயை முடிக்கிட்டு இருங்க சரோஜாக்கா. சரி என்னடி, என்னமோ குறுக்கு வழின்னு சொன்னா என்ன குறுக்கு வழி? தொட்டோடேங். அடியே சின்ன பொண்ணு, எங்களோட தான் நின்னுகிட்டு இருந்த, நீ எப்படி சம்பளம் வாங்குன?
நான் எங்க சம்பளம் வாங்கினேன்? என் வழி குறுக்கு வழின்னு சொன்னேன்ல. அப்பன்னா இந்த சம்பளத்தை நீ ஆட்டைய போட்டுட்டியாடி? அடியே நீ எங்க பின்னாடி தானடி நின்ற, எப்படிடி ஆட்டைய போட்ட? எக்கா, முன்னாடியோ பின்னாடியோ ஆட்டைய போடுறதுன்னு முடிவு பண்ணிட்ட இந்த சின்ன பொண்ணுவை யாரும் தடுக்க முடியாதுக்கா. நம்மலாம் இத்தனை பொருளை எடுத்து வச்சிருக்கோம் பாரு, எத்தா தண்டி சம்பளத்தை தூக்கி வச்சிருக்கா. எக்கா, இந்த சம்பளத்தை தூக்குனதுக்கும் ஒரு காரணம் இருக்குக்கா. எங்க வீட்டுல இருக்கிற கிண்ணம் பூரா இத்தனியா இருக்கு. நீங்க குடுக்கற குழம்பு எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குதுக்கா. அதான் இத தண்டி சம்பளம் தூக்கி வச்சிருந்தா உங்க வீட்டுல குழம்பு வாங்க வரப்ப இந்த சம்பளத்தை தான் எடுத்துட்டு வரலாம்னு இருக்கேன். நீங்க இது நிறைய ஊத்தி தந்தா நான் ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம்ல.